பெண்ணிய உரிமையா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தந்தை பெரியார் அவர்கள் பற்றி ஒரு இழிவான செய்தியை பதிவு செய்திருக்கின்றார். தனக்கு காம இச்சை ஏற்பட்டால் தாயிடத்திலோ சகோதரியிடத்திலோ தீர்த்து கொள்ளுங்கள் என்று பெரியார் சொன்னதாக இழிவாக சொல்லியிருக்கின்றார். வணக்கம். இன்றைக்கு உங்களுடைய ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவர் ஒரு காமுகர், அக்கா தங்கை இவர்களுடன் உறவு கொள்ளணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு ரொம்ப அவ்வளவு பசி இருந்தால் நான் அக்கா தங்கை கூட உறவு செய்யலாம் அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அதற்கு நீங்க ஆதாரம் கேட்டு நாளைக்கு அவர் வீட்டுக்கே போய் ஆதாரம் கேட்க போறதாகவும் சொல்லியிருக்கிறீங்க. என்ன பிரச்சனை இல்லை? அதாவது அவர் சப்போஸ் ஆதாரம் வைத்திருந்தால் என்ன செஞ்சிருவீங்க? தொடர்ந்து தமிழ்நாட்டிலே ஒரு ஆதாரம் இல்லாமல் பொய்யாக பிரச்சாரம் செய்வதிலே வல்லவராக சீமான் இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய வரலாறுகளை, அவருடைய வரலாற்று சம்பவங்களை ஆதாரம் இல்லாமல் எதை வேண்டுமானால் அவர் சொல்லலாம். ஆனால் சமூகத்திலே இந்த சமூக மக்களுக்காக, உலக மக்களுக்காக வாழ்ந்தவர், பெண்களாலேயே பெரியார் என்று போற்றப்பட்டவர் தந்தை பெரியார். ஒரு ஆணாக பிறந்து பெண் சமூகத்துக்கு விடுதலைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பெரியாரை போல பேசியவர்களோ எழுதியவரோ போராடியவரோ உலகிலே யாரும் கிடையாது. உச்சத்துக்கு போய் பெண் சமூகத்துக்காக கருத்துக்களை பதிவு செய்திருப்பவர் தந்தை பெரியார். அப்படிப்பட்ட பெண்களை மதிக்கின்ற பெரியாரை பற்றி பெண்களை இழிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் பெரியாரையும் இழிவுபடுத்தி இன்றைக்கு இந்த கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காரணம், இதுக்கு ஆதாரமே கிடையாது. பெரியார் அப்படி எந்த இடத்திலும் எப்போதும் பேசியதே கிடையாது. ஆனால் சீமான் அதுக்கு போகின்ற போக்கிலே இப்படி ஒரு கருத்தை பெரியாரின் மீது கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார். அதுக்கு ஆதாரம் கேட்டுதான் நாளைக்கு இதற்கு முன்பே இது மாதிரியான செய்திகள் வாட்ஸ்அப்ல குடியரசு விடுதலை இந்த மாதிரி இதழ்கள்ல அவர் வந்திருக்கிறார். சில போட்டோஸ் இதெல்லாம் வந்திருக்குது. இதெல்லாம் ஆதாரமா இல்லையா, இல்ல உண்மையிலே அதெல்லாம் பொய்யாக பரப்பப்படுகிறது? நிச்சயமாக ஆதாரம் இல்லை. விடுதலை, குடியரசு என்று வருடங்களை போடுவதெல்லாம் சும்மா அவர்கள் தோன்றிய வகையிலே அவர்கள் போட்டிருக்கின்ற அந்த வருடங்களிலே குடியரசு என்பதே இல்லை. அந்த அளவுக்கு நடக்காத காலத்தில் அது போன்ற ஆதாரங்கள் காட்டவே இல்லை. இருந்தால்தானே காட்டுவார்கள். ஆகவே தான் நாங்கள் இல்லாத ஒன்றை பரப்புகிறார், ஆகவே இவர் இல்லாத ஒன்றை பரப்புகிறார் என்பதை மக்களுக்கு, உலகத்துக்கு காட்டுவதற்காகத்தான் அவர் வாயாலேயே ஆதாரத்தை கொடுங்கள் என்று கேட்கிறோம். சப்போஸ் அவர் ஆதாரம் என்ன ஏதாவது எடுத்து காட்டினால் உங்களுடைய ஆதாரமாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறோம். ஆதாரம் இருந்தால் ஏற்றுக்கொள்வீங்க? கண்டிப்பா. அப்படிதான் இல்லையா? ஏன் இதுக்காக மெனக்கிட்ட ஒரு வீடு வரைக்கும் போகணும்? நீங்க ஒரு அறிக்கையாக இதை விட்டு இதை கேட்கலாமே, எதுக்காக வீடு வரைக்கும் போகணும்? எதற்குமே அவர் இது போன்ற போகிற போக்கில ஏதாவது உளறி கொட்டி விட்டு செல்வாரே தவிர அவர் உளறியதுக்கு அவரே பொறுப்பெடுக்க மாட்டார். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சம்பவத்திலும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மாற்றி மாற்றி பேசக்கூடியவர் சீமான். அதனால் அவர் வெறும் நாங்கள் கேட்டால் அறிக்கையாக கொடுக்கறதோ இதுலையோ தர்றது அல்ல. அவருக்கு கண்டிப்பா அவர் நேரடியாக என்றால் தரட்டும். உண்மையா இருந்தா ஏன் அவர் பயப்படணும்? ஏன் பயப்படணும்? நாங்கள் நேராக போனோம், ஏன் பயப்படணும்? ஏன் நேராக வாங்க உட்காருங்கன்னு சொல்லி கொடுக்கலாமே. எங்களுக்கு தெரியாதவர்களவே. ஏன்னா அவரை தான் நாங்கள் தான் மேடை ஏற்றணும். நாங்கள் மேடை ஏற்றும் போது தானே பெரியாரை பற்றி பேசினாரு. அப்பெல்லாம் பெரியார் உயர்வா தெரிஞ்சாரு. இப்போ உங்களுக்கு அவர் மேலே என்ன காரணம்? அவர் இருக்கிற உங்களுக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடியவர்களுடைய கருவியாக நீங்கள் இருந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் இந்த கருத்துக்களை பெரியாருடைய எதிரிகள், பெரியாரை இன எதிரியாக பார்க்கக்கூடிய அந்த இனத்துக்கு நீங்கள் அவர் கருவியாக இருந்து கொண்டு செயல்படுகின்ற காரணத்தால் தான் இது போன்ற அபாண்டமான உச்சத்துக்கு போய் இப்படி ஒரு பெரியாரின் மீது அவமதிப்பை செய்திருக்கீங்க. அந்த வகையில தான் இது உலக மக்களுக்கு தெரியட்டும். மக்களுக்கு என்ன, நாங்க சீமான் அளவுக்கு விளம்பர வெளிச்சம் உள்ளவர்கள் அல்ல. சீமான் அளவுக்கு ஊடகங்கள் எங்களுக்கு ஆதரவு தரமாட்டார்கள். அதனாலதான் நேரா போறோம்னு சொல்றோம். இல்ல, இதுல நீங்க சொல்லும்போது பின்னாடி இருந்து இயக்கப்படும் கருவியாக சொல்றீங்க. இந்த பின்னாடி இருந்து இயக்குபவர்களாக யாரை நீங்க சொல்ல வரீங்க? பார்ப்பனர்கள் தான். பார்ப்பனர்கள். அவரோட லாபில இவரு இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. அப்படிதான் இருக்க. அப்போ இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் கால் ஊன்ற ஆட்சியை பிடிக்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் மிக தீவிரமாக முயற்சி செஞ்சிருக்கு. அதுக்கு மிக பெரும் தடையாக இருப்பது பெரியாரியம், திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள் அவர் பெரிய தடையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியில் இது ஒரு பாலியல்
வன்கொடுமை ஒன்று நடக்கிறது. அதை குறித்து மிகப்பெரிய சர்ச்சை சட்டமன்றத்திலும் மக்கள் மத்தியிலும் நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாடு மக்கள் மொத்த பேரும் இதை பத்தி பேசிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில சீமான் வந்து பெரியாரை வந்து காமுகர், ஆசைக்கு வேணும்னா யாராலும் கூப்பிட்டுக்கலாம், இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் வந்து பயன்படுத்தி இந்த சூழல்ல வந்து பெரியாரை பத்தி அவர் பேசுறது, அதன் காரணம் என்னவா இருக்கும்? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இன்றைக்கு நடப்பது ஒரு அரசியலால் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரங்கள்லாம் ஒரு அரசியல் காரணங்கள் என்று சொல்லிவிட முடியாது. இது சமூக சீர்கேடு. சமூகத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். சமூகத்தில் பெண்களை ஒரு போகப் பொருளாக பார்க்கின்ற தன்மையை நாம் மாற்ற வேண்டும். பெண் என்று சொன்னாலே ஒரு மனு தர்மம் இவர்கள் சொல்லக்கூடிய கடைசியில் அது மனு தர்மத்தில் தான் வந்து முடியும். அவர்களை பெண்களை இழிவாகவும் வெறும் போகப் பொருளாக வந்தால் மனு தர்மம் காட்டுறதுனால தான் இப்படிப்பட்ட தன்மைகள் ஆண் வர்க்கத்தினுடைய ஆதிக்கத்தில், ஆணாதிக்க சமூகத்திலே பெண்களை ஒரு போகப் பொருளாக பார்க்கின்ற காரணத்தால் தான் பெண்களை வைத்து இழிவாக பேசுவது, பெண்களை சுட்டி காட்டி பேசுவது, பெண்களை கேவலப்படுத்தி பேசுவது, இந்த பாலியல் பலாத்காரங்கள் எல்லாமே ஒரு சமூக சீர்கேடு தான். அந்த சமூகத்தை மாற்றாமல் இது வெறும் அரசியலாக மட்டும் பார்ப்பதில் எந்த பலனும் இல்லை. அந்த நிலையில அப்படி இந்த சிந்தனையோடு சமூக மாற்றம், ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் ஆணாதிக்க சமூகத்திலிருந்து பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்கிற பெரியாரை அந்த பெண்களை வைத்தே கொச்சைப்படுத்துவதுதான் வேதனைக்குரியது. அதனால்தான் வீட்டுக்கே போய் கேட்க போறோம். கள்ளுக்கடை போராட்டம் இருக்குல்ல, அதற்கு வந்து தென்னை மரத்தை வெட்டினது அது வந்து ஒரு முட்டாள்தனம், ஒரு முட்டாள்தனமான செயலை செஞ்சவரை நீங்க பெரியார்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இவரு முட்டாள்தனம்னு இப்ப சொல்றது இல்லை, பெரியாரே சொல்லியிருக்காரு. பெரியாரே அன்றைக்கு கள்ளுக்கடை எதிர்த்தார். கடைசியில சாகிற காலத்துல கள்ளுக்கடை வேணும்னு போராட்டம் நடத்தினார். அவர் இன்னும் இருந்தா இன்னும் கூட பல வகையில மக்களுடைய வளர்ச்சியில, அறிவியல் வளர்ச்சியில எவ்வளவோ அவர் கருத்துக்களை பெரியார் மாற்றக்கூடியவர் தான், மாற்றிக்கொள்ளக்கூடியவர் தான். அதனால்தான் பெரியார் சொன்னார், நான் சொல்லுவதே இறுதியானதல்ல, நான் சொல்வதே இறுதியான கருத்து என்று சொல்ல மாட்டேன், நம்பு என்று சொல்ல மாட்டேன். என்னை வருங்காலம் கருத்துக்களால் மாறிக்கொண்டே இருக்கும், அறிவியல் மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி மாறிக்கொண்டே இருக்கின்ற போது நான் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சொன்ன கருத்துக்கள் 100 ஆண்டுகளுக்கு பின்னால் அது ஒரு பிற்போக்குத்தனமாக இருக்கும். அப்போது வாழக்கூடிய மக்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ராமசாமி என்கின்ற ஒரு முட்டாள் இருந்தார் என்று கூட சொல்லுகின்ற அளவுக்கு கருத்து மாறுபடும் என்பதை, உண்மையை, அறிவியல் வளர்ச்சியை, அறிவு வளர்ச்சியை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர் பெரியார். இறுதியாக இந்த செய்தி குறித்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சிகளில் புதிதாக இணைந்து கொண்டிருக்கும் இளம் பிராயத்தவர்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய செய்திகள்? குறிப்பாக நாம் தமிழர் அமைப்பில் இணையக்கூடிய இளைஞர்கள், நாங்கள் உண்மையிலேயே அவர்கள் மீது மிகுந்த அனுதாபம் உள்ளவர்கள். காரணம், அவர்கள் ஒரு இன விடுதலைக்காகவும் ஒரு பெரிய ஒரு முற்போக்கான சிந்தனைகளோடு, ஒரு போர்க்குணத்தோடு, ஒரு அமைய வேண்டும் என்ற உந்துதலோடு வெறும் மேடையில வார்த்தை ஜாலத்தை காட்டி அதாவது மேனரிசம், உடல் மொழியால் நடித்து கொண்டிருக்கின்ற ஒருவரை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு இன விடுதலையோ, நீங்கள் எதிர்பார்க்கின்ற முற்போக்கு தன்மையோ அவரிடத்தில் கிடையாது. அவரிடத்துல போய் விட்டில் பூச்சிகள் போல ஒரு நாள் வெளிச்சத்துக்காக போய் விழுந்து அடுத்த நாளே மடிகின்ற தன்மையில் தான் நாம் தமிழர் கட்சி தோழர்கள், இளைஞர்கள், மரியாதைக்குரிய நாங்கள் உண்மையிலே அந்த தம்பிகளுக்கு நாங்கள் பரிதாபத்தோடு அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது, அவரை நம்பி ஏமாறாதீர்கள். நீங்கள் இருக்க வேண்டிய இடம் பெரியார் இயக்கங்கள். இது குறித்து போலீஸ்ல எதுவும் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவும்? நாங்கள் சீமான் வீட்டுக்கு செல்கின்ற செய்தியை அவர் தகவலாக அனுப்பியிருக்கிறோம். இது அனுமதியெல்லாம் கேட்க மாட்டோம். இது அனுமதி பற்றி எனக்கு கவலைப்படவில்லை. நாங்கள் அவர் வீட்டுக்கு போவதுதான் உறுதி. அதே பேட்டியில் அவர் வந்து தமிழ் மொழியை சனியன் என்றார் பெரியார் அப்படின்னு சீமான் வந்து குறிப்பிடுகிறார். இது குறித்து உங்களுடைய விளக்கம் என்ன? இது உண்மையா? அதை பற்றியெல்லாம் தனியா பேசலாம். அதையெல்லாம் விரிவா போகும்போது இதனுடைய முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடும். ஓகே, மிகவும் நன்றி தொடர்.